அன்பான மாணவ செல்வங்களே, இப்போது வினாப்பத்திரம் 37 உள்ள முதலாவது வினாவை பார்ப்போம். முதலாவது வினாவாக மாம்பழம் 3 தோடம்பழம் 2 விலைகள் 180 ரூபாய் என தரப்பட்டுள்ளது. அதே போல மாம்பழம் 3 தோடம்பழம் 1 விலை 150 ரூபாய் என தரப்பட்டுள்ளது. இத்தகவல்களின் படியாக தோடம்பழம் 1 விலையை காண்க. இவ்வாறு வினாக்கள் வரும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டும். இங்கே மாம்பழங்களின் எண்ணிக்கை 3, இங்கே மாம்பழங்கள் எண்ணிக்கை 3, இங்கே தோடம்பழங்கள் எண்ணிக்கை 2, தோடம்பழத்தின் எண்ணிக்கை 1. இங்கே 3 மாம்பழங்கள் சமனாக இருக்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சம் என்று சொன்னால் இந்த மாம்பழங்கள் எண்ணிக்கை இல்லாம போடும். சரியா? அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல இருந்து 3 மாம்பழம், இங்கே 3 மாம்பழம் கழிச்சிங்கன்னா இங்கே 2 தோடம்பழத்தின் ஒரு தோடம்பழம் போனா என்ன வரப்போகுது? மிச்சமா ஒரு தோடம்பழம் தான் வரப்போகுது. இப்போ தோடம்பழத்தில் எத்தனை இருக்க போறது? 1 இருக்க போறது. இங்கால கழிச்சா இந்த விலையிலையும் கழிக்க வேணும். 180 150 போனா 30 ரூபாய். ஒரு தோடம்பழத்தின் விலை 30 ரூபாய் பெறக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விடை மிக பொருத்தமான விடையாக இருக்கும். உங்கள்கிட்ட மாம்பழத்தின் விலை கேட்கப்பட்டால் இந்த தோடம்பழத்தின் விலைக்கு பிரதி இருக்கும். என்ன, 3 மாம்பழத்தோட ஒரு தோடம்பழம் 30 ரூபா கூட்டினா 150 சொன்னால் 3 மாம்பழத்தின் விலை என்னது? 150 30 கழிச்சா 120 ரூபாய். 3 மாம்பழம் 120 ரூபான்னு சொன்னால் ஒரு மாம்பழத்தின் விலை 40 ரூபாவாக இருக்கும். உங்களோட கேட்டது தோடம்பழத்தின் விலை தான். அவை நேரடியாக விடையை காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். 29 தினங்கள் உள்ள ஒரு மாதத்தின் முதலாம் நாள் ஞாயிறு எனின் 29 நாட்களை கொண்ட ஒரு மாதத்துல முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை எனின் முதலாம் திகதி ஞாயிறு. ஞாயிறு என்று சொன்னால் என்ன, கடைசி நாள் என்ன கிழமையாகும்? உங்களுக்கு தெரியும். 7 நாட்களை கூட்டினால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெறும். என்ன, ஒரு வாரம் 7 நாட்களை கொண்டது. 7 கூட்டினீங்கள் என்றால் 8ஆம் தேதியும் என்னவா இருக்க போறது? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அடுத்த 7 கூட்டினீங்கள் என்றால் 15ஆம் தேதியும் என்னவா இருக்க போறது? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போறது. இதோட 7 கூட்டினீங்கள் என்றால் 22ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். இதோட 7 கூட்டினா 29ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அவங்களோட சொன்னது 29 நாட்களை கொண்டதான் அந்த மாதம். 29 நாள் 29ஆம் தேதி என்னவா இருக்க போறது? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போறது. முதலாவது விடை பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து மூன்றாவது வினாவுக்கு செல்வோம். இங்கே 3 இரும்பு பட்டைகள் காட்டப்படுகின்றன. ABC என்ற 3 இரும்பு பட்டைகள் இங்கே காட்டப்பட்டு உள்ளன. பியில் நீளம் சியின் நீளத்தின் அரைவாசி ஆகும். பியின் நீளம் சியின் நீளத்தின் அரைவாசி ஆகும். ஏயின் நீளம் பியின் நீளத்தின் அரைவாசி ஆகும். இம்மூன்று பட்டைகளின் மொத்த நீளம் 280 சென்டிமீட்டர் எனின் மிகச்சிறிய துண்டின் நீளத்தை காண்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சியின் நீளத்திலும் பார்க்க இது அரைவாசியா இருக்கு, இந்த நீளத்திலும் பார்க்க இது அரைவாசியாக இருக்கு. பாருங்கள், இந்த நீளத்திலும் பார்க்க இது எத்தனை? 2 மடங்கா இருக்க போகுது. சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீளம் இருக்கு தானே, இந்த நீளத்துல இது 2 மடங்கு. 1 2. இந்த 2 நீளத்திலும் பார்க்க என்ன, இது 2 மடங்கு கூட. அப்போ இது 2 எத்தனையா இருக்கணும்? 4 இருக்கும். அது சமவாங்களா? அப்படிங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்த நீளம் 280 சென்டிமீட்டர். இந்த நீளம் 1, இது 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7ஐயும் கூட்டினாத்தான் 280 சென்டிமீட்டர் என்றால் 1 நீளம் எவ்வளவு? 40 சென்டிமீட்டர். 280 7ஆல பிரிக்க வேண்டும். 7ஆல பிரிச்சிங்கன்னா 40 சென்டிமீட்டர். பாருங்க, இது 40 சென்டிமீட்டர், இது 40, இது 40, 40, 40, 40, 40.
இது 40 இது 80 இது 160. அப்போ இதுண்ட அரைவாசி இதுண்ட அரைவாசி இது இவ்வாறு இலவாக காணக்கூடியதாக இருக்கும். மிகச்சிறிய துண்டு என்பது ஏ நீளம் 40 சென்டிமீட்டர். முதலாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும். அடுத்து 4வது வினாவுக்கு செல்வோம். ஓர் எண்ணை நினையுங்கள். சரியா, உங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஓர் எண்ணை நினைக்க சொல்லி அதை 3 மடங்காக்குங்கள். கிடைக்கும் விடைக்கு 5 கூட்டுங்கள். அப்போ ஒரு எண்ணை நினைச்சிங்கள் என்று சொன்னால் சரியா, அதை 3 மடங்காக்கணும்னா 3ஆல பெருக்கவன் பெருக்கினா பிறகு 5 கூட்டினா விட என்ன வர போதா 26. கிடைக்கும் விடை என்னவா இருக்கா போதா 26. நினைச்ச என்னன்னு சொன்னால் இந்த வினாக்கள் வரும் பொழுது நாங்கள் செய்கைக்கு எதிர்ச்செய்கை செய்து கொண்டு வர வேண்டும். பாருங்கள் என்ன செய்தாங்க, முதல் 3ஆல பெருக்கினாங்க, பேருந்து 5 கூட்டினாங்க. இதுக்கு எதிர்ச்செய்கையை கீழே இருந்து செய்து கொண்டு வர வேண்டும். சரியா, எதிர்ச்செய்கையை செய்ய வேணும். எதிர்ச்செய்கையை கீழே இருந்து மேலே செய்து கொண்டு போனீங்கன்னா விடை வரும். இதுக்கு எதிர்ச்செய்கை முதல் என்ன செய்ய வேணும், 5 கூட்டினீங்கன்னு சொன்னா 5 கழிக்க வேணும். எதுல இருந்து, விடையில இருந்து. இப்போ இந்த 3 பெருக்கினீங்கன்னா இதுக்கு எதிர்ச்செய்கை 3ஆல பிரிக்க வேணும். 26 இருந்து 5 போனா அவ்வளவு 21. இப்போ 21 3ஆல பிரிச்சிங்கன்னா விடை என்னது 7ஆக காணப்படும். 2வது விடை பொருத்தமானதாக அமையும். பாருங்க, நினைச்ச 7 என்று சொன்னா 7 3 21. 21ஓட 5 கூட்டினா 26 என விடையை பெறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான வினாக்கள் வரும் பொழுது என்ன செய்கிறோமோ அதுக்கு எதிர்ச்செய்கையை கீழே இருந்து செய்து கொண்டு போகணும். அதாவது ஓடல நீங்கள் எழுத வேணும், முதல்ல பெருக்க வேண்டும், பேருந்து கூட்ட வேணும் வேண்டாம், முதல்ல கழிக்க வேணும், பேருந்து பிரிக்க வேண்டும். அடுத்து 5வது வினாவை பார்ப்போம். 6 தர 8 சமன் 48. இதுக்கு பொருத்தமற்ற கட்டம் யாது? 6ஐயும் 8ஐயும் பெருக்க 48 வருது என்று சொன்னால் இங்கே இந்த 48 வேறு எங்கே பெறப்படும் என பார்க்க வேண்டும். 4 தர 12 12 48. அதே போல 24 தர 2 48. 8 தர 8 64. 48 இங்கே 48 பெறப்படுகிறது. பொருத்தமற்ற கட்டம் 3வது விடை பொருத்தமான விடையாக அமையும். இப்போது 6வது வினாவுக்கு செல்வோம். 6வது வினாவில் இவ்வுருவினை மேலிருந்து பார்க்கும் போது காட்டும் முறை யாது? இந்த உருவை நாங்கள் மேலே இருந்து பார்க்க போறோம். மேலே இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் சரியா, இங்க இருந்து பார்க்க போறோம். பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு இந்த உருவம் தெரியும். இது என்ன வடிவமாக காட்ட போகுது, வட்டமாக காட்ட போறது. அதே போல இந்த அடிப்பகுதியும் இதுவும் வட்டமாக காட்டப்படுவது. ஏன்னா மேலே இருந்து பார்க்கும் பொழுது இந்த வட்டத்தை விட இது பெரிதாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு வடிவமானது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது மேலிருந்து பார்த்தால் உங்களுக்கு அந்த மேலேயும் கீழையும் தெரிகிற உருவங்களை நீங்கள் வரைய வேண்டும். 2வது விடை பொருத்தமானதாக காணப்படும். அடுத்து 7வது வினாவுக்கு செல்வோம். டிஜிட்டல் கடிகாரம் ஒன்றில் 15:45 காட்டும். இந்த நேரம் சாதாரண கடிகாரம் ஒன்றில் காட்டும் நேரத்தை காண்க. சாதாரண கடிகாரத்தில் 15:45 என்று சொன்னால் இங்கே 12 விட கூடிட்டு. ஏன்னா இது மணித்தியாலம் 12 விட கூடி சென்றால் பிற்பகல். 12 கழிச்சிங்கள் என்று சொன்னால் இது 3. 3:45 என்னென்னு காட்ட போகிறது, பிற்பகல் 3:45 நேரத்தை காட்ட போகிறது. அடுத்து 8வது வினாவுக்கு செல்வோம். 8வது வினாவில் இங்கே 5 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமுடைய உருவம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதே போல 20 பி என்ற உருவம் 20 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமுடைய உருவாக தரப்பட்டுள்ளது. சுவரில் பூச 3 லிட்டர் வர்ணம் போதுமானது.
பீச்சுவருக்கு பூசுவதற்கு வர்ணம் எத்தனை லிட்டர் வேணும்? ஆவே பாருங்க, ஏச்சுவல்ல வர்ணம் பூசுறேன்னு சொன்னால் இதுக்கு ஃபுல்லா அடிக்க போறோம். இந்த சுவர் முழுவதையும் தொடப்போகிறது. இந்த சுவர் முழுவதையும் தொடப்போகுதுன்னு சொன்னால் இந்த இந்த பரப்பளவை பார்ப்போம். எவ்வளவு? 5 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம். இதுண்ட தொடு பரப்பு எவ்வளவு என்று சொன்னால் 15 மீட்டர் வர்க்கம். 15 மீட்டர் வர்க்கத்துக்குத்தான் எத்தனை லிட்டர் பெயிண்ட் வேணும்? 3 லிட்டர். இந்த பி இந்த சுவருக்கு அடிக்கணும் என்று சொன்னால் இந்த ஃபுல்லா இந்த சுவருக்கு அடிக்க போறோம். இதை தொட போறது இவ்வளத்தை. இவ்வளத்தையும் தொடப்போகுதுன்னு சொன்னா இது இந்த தொடு பரப்பு என்ன? நீளம் 20 மீட்டர், அகலம் 3 மீட்டர். 20 தர 3 எவ்வளவு? 60. 60 மீட்டர் வர்க்கத்துக்கு எவ்வளவு பார்க்கணும். 15 மீட்டர் வர்க்கத்துக்கு 3 லிட்டர் என்று சொன்னால் 15 எத்தனை வரைக்கும் 60 வரும்? 15 தர 4. 15 15 30. ஏன்னா இன்னொரு 30 கூட்டணும். அப்போ 2 அப்போ 2 அப்போ 4 பெருக்க வேண்டும். 4 பெருக்கிறீங்க 60 என்றால் இஞ்சாலையும் 4 பெருக்க வேண்டும். நான் 3 எவ்வளவு? 12 லிட்டர். இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும். அடுத்து 9வது வினாவுக்கு செல்வோம். 600 எள்ளுருண்டைகளை ரூபாய் 3 வீதம் வாங்கி ஒரு வியாபாரி ஒன்றை ரூபாய் 5 வீதம் விற்கிறார். அவருக்கு கிடைக்கும் மொத்த லாபம் யாது? 3 ரூபாய்க்கு வாங்கி எள்ளுருண்டைய 5 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு எள்ளுருண்டையால லாபம் அளவு? ஒரு எள்ளுருண்டை விற்பதால் லாபம் என்ன? 3 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்க போற. 5 ரூபாயில இருந்து 3 ரூபா விற்ற விலையில இருந்து வாங்கிய விலை கழிச்சா லாபம் பெறும். 2 ரூபாய். ஒரு எள்ளுருண்டைக்கு 2 ரூபா லாபம் என்றால் எவ்வளவு எள்ளுருண்டை விற்க போறார்? 600 எள்ளுருண்டை. 600 எள்ளுருண்டைக்கும் என்ன 2 ரூபா படி லாபம் என்றால் எவ்வளவுக்கு வர போறது? 1200 ரூபாய். 1200 ரூபாய் லாபமாக கிடைக்கும். அடுத்து 10வது வினாவுக்கு செல்வோம். இவ் அளவில் 4 கடதாசி பட்டைகள் பின்வரும் மாறு ஒன்றின் மேல் ஒன்று வைத்து ஒட்டும் போது கிடைக்கும் உருவின் சுற்றளவு யாது? பாருங்கள், இந்த தரப்பட்டது இந்த கடதாசி அட்டை என்ன 8 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். இந்த கடதாசியை எடுத்து இவ்வாறு கொண்டு ஒட்ட போகின்றோம். இவ்வாறு ஒரு பகுதி ஒட்ட போகிறோம், இந்த பகுதி ஒட்ட போகிறோம், இந்த பகுதி ஒட்ட போகிறோம். இதன் என்ன கேட்கப்பட்டது? சுற்றளவை கேட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த கடதாசி பட்டையை இவ்வாறு ஒட்ட போகிறோம். அடுத்தொரு ஆறு அமையும். இவ்வாறு ஒட்டப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கும் உருவின் சுற்றளவு யாது? பாருங்கள், இந்த கடதாசி மட்டை இந்த நீளம் அளவு, இதை இவ்வாறு சரித்து வைக்க போறோம். 8 சென்டிமீட்டர். அதே போல இந்த நீளம் இவ்வாறே நேர்கோடா வரும் பொழுது இது 8 சென்டிமீட்டர். இந்த நீளம் 8 சென்டிமீட்டர். இவ்வளவு 8 சென்டிமீட்டர். சுற்றளவு என்று சொன்னா சுற்றி வர உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை. 8 8 8 8. எண்ணால் எவ்வளவு? 32. இவ்வளவு நீளங்களை நீங்கள் கூட்ட வேண்டும். 32 சென்டிமீட்டர். அடுத்து 11வது வினாவுக்கு செல்வோம். மேலே உள்ள வினாவில் மேலே தரப்பட்ட வினா என்பது முதல் 10வது வினாவாக தரப்பட்ட வினாவில் அதே உருவம் இங்கே தரப்பட்டுள்ளது. பரப்பளவு எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? பரப்பளவு என்று சொன்னால் இவ்வளவு இடத்தையும் எவ்வளவு பிடிக்குது என்று பார்க்க வேண்டும். பாருங்கள், இவ்வாறு ஒரு அமையும்.
இவ்வாறு அமைய போகிறது. இந்த நீளம் எவ்வளவு? இவ்வளவு 8 சென்டிமீட்டர். சரியா? இவ்வளவு 8 சென்டிமீட்டர். இவ்வளவுத்தின் பரப்பும் காணணும் என்று சொன்னால் இந்த உருவினது பரப்பு காணவன். இவ்வளவுத்தோடு பரப்பு இவ்வளவுன்னு பார்ப்போம். இவ்வளவு 8 சென்டிமீட்டர். இவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர்? அகலம் 2 சென்டிமீட்டர். இந்த உருவின பரப்புன்னு சொன்னால் இது நீளம் 8 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். 8 2 வைக்கணும். 2 16 சென்டிமீட்டர் வர்க்கம். இதே உருவை ஒத்ததாக தான் இங்க கீழேயும் இருக்கிறது. இந்த நீளம் பாருங்கள். இவ்வளவு நீளமும் 8 சென்டிமீட்டர், இவ்வளவும் 2 சென்டிமீட்டர். எவ்வளவும் அதுவும் 16 சென்டிமீட்டர் வரைக்கும். இங்க மேல் உரு இந்த கீழ் உரு இந்த பரப்பை கண்டுட்டோம். இப்பொழுது இந்த உருவும் தான் காணப்படுகிறது. இதுண்ட பரப்பை காணுவோம். இதுண்ட பரப்பை காணும் பொழுது பாருங்கள், இந்த நீளத்தை காண வேண்டும். என்ன இந்த நீளம் இவ்வாறு அடுக்கும் பொழுது என்ன இந்த தூக்கி இதை வைக்கும் பொழுது இவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் ஆக போறது? 2 சென்டிமீட்டர். இந்த அகலம் 2 சென்டிமீட்டர். இவ்வளவு 2 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் வந்துட்டு இவ்வளவு வெட்டண்டா மிச்சம் இவ்வளவு 4 சென்டிமீட்டராக இருக்கு. இந்த உருவின் பரப்பு இது 2 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் என்றால் இது 8 சென்டிமீட்டராக இருக்கும். அதே போல இதுவும் 8 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்க போகுது. 16 16 8 8 அவ்வளவுத்தையும் கூட்டினீங்கள் என்றால் தரப்பட்ட உருவின் பரப்பளவானது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 16 16 32 32 மட்டும் 40 40 மட்டும் 48 சென்டிமீட்டர் வர்க்கம். 48 சதுர சென்டிமீட்டர் ஆகும். முதலாவது விடை பொருத்தமான விடையாக அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து 12வது வினாவுக்கு செல்வோம். தேக்கரண்டி ஒன்றில் கொள்ளக்கூடிய மருந்தின் அளவு 5 மில்லி லிட்டர் ஆகும். தேக்கரண்டியில கொள்ளக்கூடிய மருந்தின் அளவு 5 மில்லி லிட்டர் என சொல்லப்பட்டுள்ளது. அதே போல மேசைக்கரண்டியில் கொள்ளும் மருந்தின் அளவு 10 மில்லி லிட்டர் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. 80 மில்லி லிட்டர் மருந்தை தேக்கரண்டியால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அருந்தும் போது எத்தனை நாளைக்கு அருந்த முடியும்? 80 மில்லி லிட்டர் மருந்து இருக்கு. தேக்கரண்டியால குடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளவு மில்லி லிட்டர் குடிப்பார்? 5 மில்லி லிட்டர். 5 மில்லி லிட்டர் பிரிச்சிங்கன்றால் எத்தனை நாளைக்கு அருந்தலாம்? 80 எத்தனை நாள் பிரிக்க வேணும்? 5ஆல வகுக்க வேண்டும். 8க்கு ஒரு முறை 5 மிச்சம் 30. 30க்கு எத்தனை முறை? 6. 16 நாளைக்கு மருந்தை அருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து 13வது வினாவுக்கு செல்வோம். முற்பகல் 8:10 மணிக்கு ஆரம்பித்த பரீட்சையில் கணித பாட வினாபத்திரம் முற்பகல் 11:10 மணிக்கு நிறைவு பெற்றது. பரீட்சை நடைபெற்ற காலம் யாது? 8 மணி 10 நிமிடத்துக்கு தொடங்கியது. 11 மணி 10 நிமிடத்துக்கு முடிவடைகிறது. அங்க 2 முற்பகல் இருக்கிறது. 11:10 இருந்து தொடங்கின நேரம் விட்டு 10 கழிச்சம் என்று சொன்னால் எத்தனை மணித்தியாலம்? 3 மணித்தியாலம். 11 8 போனா 3. 3 மணித்தியாலத்தில் பரீட்சை நிறைவு பெறும். அடுத்து 14வது வினாவுக்கு செல்வோம். அணைக்கப்பட்ட மின்குமிழ் ஒன்றினது ஆளியை 7 தடவைகள் தொடர்ச்சியாக அழுத்தும் பொழுது மின்குமிழானது பல்ப் ஒன்று இருக்கிறது. சரியா? முதல் அணைச்சிருக்கு. முதலாம் தடவை சூச்சா போட்டிங்கள் என்று சொன்னால் என்ன இது என்ன போகுது? ஒளிர போகுது. முதலாம் தடவை சூச்சா போட்டிங்கள் என்று சொன்னால் ஒளிரும். அப்ப 2ஆம் தடவை திருப்பி சூச்சா போட்டு நிப்பாட்டி நீங்கள் என்ன போகுது?
அணைஞ்சிடும். பேந்து போட்டிங்கள் என்றால் எரியும். பேந்து நிற்க போகிறது. அடுத்தாட்டம் போடையக்க ஒளிரும். அடுத்தாட்டம் சுவிச்ச போடையக்க நிறுத்தப்படும். அடுத்தாட்டம் போடையக்க ஒளிரும். ஆவி மின்கும்பலானது என்ன செய்ய போகிறது? ஒளிர போகிறது. அவங்க பாருங்கள், முதலாம் தடவை என்ன செய்யப்பட்டுள்ளதை பாருங்கள், நிறுத்தப்பட்டுள்ளது. ஆவி முதலாம் தடவை போடையக்க ஒளிரும். ஆவே இனி வார ஒற்றை எண்கள் எல்லாம் என்னைய போகிறது? ஒளிர போகிறது. இரட்டை எண்கள் எல்லாம் சூச்ச நிப்பாட்டினால் அணைய போகிறது. ஆவே முதலாம் தரம் போட்டு மின்கும்பலாக ஒளிந்திருக்கும் என்று சொன்னால் முதலாம் தரம் போடையக்க நிறுத்தப்படும். அதை அவதானித்து இந்த விடைக்கு வினாவுக்கான விடையை அளிக்க வேண்டும். ஆவி இங்கே மின்கும்பலானது அணைக்கப்பட்டிருப்பதால் முதலாம் தரம் போடும் பொழுது ஒளிரும். ஆவி ஒற்றை எண் எல்லாம் ஒளிரப் போகிறது. ஆவி 7வது என்பது இங்கே ஒற்றை எண்ணாக இருப்பதால் அந்த நேரடியாக விடையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒளிரும் என கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்து 15வது வினாவுக்கு செல்வோம். பாருங்கள், சைவர், வட்டம், வட்டம், சதுரம், முக்கோணம், சதுரம். பேந்திங்க வட்டம் பெறுகிறது. வட்டம், வட்டம், சதுரம், முக்கோணம், சதுரம். வட்டம், வட்டம், சதுரம், முக்கோணம், சதுரம். அவ இந்த ஓர்டர் தான் மாறி மாறி இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவும் திரும்பி திரும்பி வருகிறது. பாருங்கள், இந்த உருக்கள் திரும்பி திரும்பி வாரபடியா இக்கோளத்தை அவதானித்து 33வது அமையும் உருவை காண்க. அது பாருங்கள், இந்த 5 உருக்கள்லாம் மாறி மாறி வருகிறது. 33ஐ 5ஆல வகுக்க வேண்டும். 5ஆல வகுக்கும் பொழுது மீதி 1 வந்தால் இந்த வட்டம், மீதி 2 வந்தால் இந்த உரு, மீதி 3 வந்தால் இந்த சதுரம், மீதி 4 வந்தால் முக்கோணம், மீதி 0 வந்தால் இந்த சதுரமானது அமையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எத்தனை உருக்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக மற்ற உரு தொடங்குதோ அதை எண்ணுங்கள் முதல்ல. 5 உருக்களுக்கு பிறகு மீண்டும் அதே உருக்கள் வருகிறது. 5 உருக்கள்லாம் மாறி மாறி வரப்போகிறது. அதில் அந்த ஓர்டரை அவதானியுங்கள். இங்கே போடுங்கள், மீதி 1, மீதி 2, இது மீதி 3, இது மீதி 4, இது மீதி 0. 5ஆல் வகுத்தீங்கள் என்றால் 6 30. மீதி எவ்வளவு? 3. மீதி 3 வாரபடியா 3வது உருவம் சதுரம். 2வது விடை பொருத்தமானதாக அமையும். அடுத்து 16வது வினாவுக்கு செல்வோம். 7 சய 7 சக 7 சய 7 சக 7 சய 7 சக 7 சய 7 சக 7. எல்லா உறுப்புகளினதும் கூட்டுத்தொகையை காண்க. அவங்க கூட்டுத்தொகையை காணணும் என்று சொன்னால் கூட்டி பாருங்க. 7 7 போனா 0. இது எதுவும் இல்லாம போடும். அடுத்து 7 7 போனா அதுவும் 0. அதுவும் இல்லாம போகும். இங்க 7 7 போனா 0 இல்லாம போறோம். 7 7 போனா 0 இல்லாம போகும். மிச்சமா இருக்கிறது என்னது? 7. விடை முதலாவது விடை பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து 17வது வினாவை பார்ப்போம். சாரதாவிடம் 30 கொய்யாப்பழங்கள் உள்ளன. சாரதாட்ட எவ்வளவு கொய்யாப்பழம் இருக்கா? 30 கொய்யாப்பழம் இருக்கிறது. சாரதாட்ட 30 கொய்யாப்பழம் உண்டு. அமிதாவிடம் 4 கொய்யாப்பழங்கள் உள்ளன. அமிதாவிடம் 4 கொய்யாப்பழங்கள் உள்ளன. இருவரும் தங்களில் உள்ள பழங்களின் எண்ணிக்கையை சமமாக்கிய பின்பு அவர் 2 பேரும் என்ன செய்ய போயிடும் என்று சொன்னா தங்கள்கிட்ட இருக்கிற பழங்களை சமமாக்க போகிறார்கள். பின்பு சாரதா மேலும் 3 பழங்களை அமிதாவிடம் கொடுக்கிறார் எனின் சாரதா அமிதாவிடம் கொடுத்த மொத்த பழங்களின் எண்ணிக்கையை காண்க. அவை தங்களில் இருக்கிற பழங்களை சமப்படுத்த போயிடும் என்று சொன்னால் மொத்தம் எத்தனை பழம் இருக்கு? சாரதாட்ட 30, அமிதாட்ட 4, 34 பழம் இருக்கிறது. அவை தங்கள்கிட்ட இருக்கிற பழத்தை சமனாக்க போறோம்டா 2ஆல பிரிக்க வேணும். 2ஆல பிரிச்சிங்கன்னா எவ்வளவு? 17 பழம். இவற்றை 17 வர போறது, இவர்கிட்ட 17 பழம் இருக்க போகுது. சமமாக்கிட்டீனவெல்லோ. அப்ப எத்தனை பழம் இங்க கொடுத்துருப்பா? இவா 30ல இருந்து 17 13 பழத்தை இங்க கொடுக்க வேணும். சாரதா முதல் எத்தனை பழம் கொடுக்க போறா? 13 பழம் கொடுக்க போறா. சரியா? 13 பழம் கொடுத்தா தான் சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேந்து பாருங்க,
சாரதா மேலும் 3 வளங்களை கொடுக்கிறார். அப்ப இவர் 3 வளத்தை கொடுக்க போறார் திருப்பி. என்ன 3 வளத்தை கொடுத்தார், இவர்கிட்ட 20 வளம், இவர்கிட்ட 3 வளம் குறைஞ்சு. ஆவி இங்கே 13 பேந்து கொடுத்தது 3. ஆவி 13 3 16 வளங்களை சாரதா அமிதாட்ட கொடுத்திருப்பார். ஆவி இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து 18வது வினாவுக்கு செல்வோம். அடுத்து வரும் 4 ஒற்றையன்களின் கூட்டுத்தொகை 56 எனின் மிகப்பெரிய ஒற்றையன் யாது? என்ன ஆவி இதுல அடுத்து வரும் ஒற்றையன்கள் சொன்னா எவ்வளவு கூட்டோடு மட்டும் எங்களுக்கு இனம் காண முடியாது. சரி, அடுத்து வரும் 4 ஒற்றையன்களின் கூட்டுத்தொகை. ஆவி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா மிகப்பெரிய ஒற்றையன் தான் கேட்கப்பட்டுள்ளது. ஆவி விடையில் வைத்துக்கொண்டு இந்த வினாவுக்கான விடையை பார்ப்போம். ஆவி 15 தான் மிகப்பெரிய ஒற்றையன்னா இருக்கும் என்று சொன்னால் இது 15. ஆவி அதுக்கு முதல் உள்ள நாளை கூட்டுவோம். 13 11 9. இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 20 20 13 33 33 15 48. ஆவி இந்த விடை அமையாது. 56 வர வேணும். அதே போல 17 தான் மிகப்பெரிய ஒற்றையனாக இருக்கும் என்று சொன்னால் சரியா 17 அதுக்கு முதல் உள்ள 3 எழுதுவோம். 15 13 11. அவங்க கூட்டினீங்கடா 28 28 28 56. ஆவே இரண்டாவது விடை பொருத்தமானதாக இருக்கு, நேரடியாக காணக்கூடியதாக இருக்கு. அதே போல அதனை நான் கண்டு பார்ப்போம். ஏன்னா நீங்க நேரடியாக இங்கே 56 வந்தால் நேரடியாக விடையை கீழக்கூடியதாக இருக்கு. 19 எடுத்தீங்கன்னு சொன்னால் 19 மிகப்பெரிய ஒற்றியன் என்றால் 19. அடுத்த முதல் ஒற்றியன் 17 15 13. இதை கூட்டினீங்க என்றால் 33 32 இங்க 32. ஆவே 64. ஆவே மிகப்பெரிய ஒற்றிய 4 ஒற்றியங்களை கூட்டுத்தொகை 56 எனில் அதுல மிகப்பெரிய ஒற்றியன் எதாக அமையும் என்று சொன்னால் 17 அமையும். அவை இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்து 19வது வினாவுக்கு செல்வோம். இவ் உருவின் உள்ளே செங்கோணத்திலும் பெரிய கோணங்கள் எத்தனை உள்ளன? செங்கோணத்திலும் பெரிய கோணம் என்று சொன்னால் என்ன? செங்கோணம் என்பது உங்களுக்கு தெரியும், டானா வடிவில் அமையும். இந்த டானா வடிவிலும் பார்க்க பெரிசா வந்து சென்றால் சரியா அவை எல்லாம் பெரிய கோணங்களாக இருக்கும். டானாவை விட கூட வரும். இது செங்கோணமாக இருந்தால் இது செங்கோணத்திலும் பெரிய கோணங்களாக இருக்கும். இவை செங்கோணத்திலும் பெரிய கோணங்களாக காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா உருவின் உள்ளே தான் கேட்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு கோணம் செங்கோணத்திலும் பெரிதாக இருக்கிறது, டானாவை விட கூட. இந்த கோணத்தை எடுத்தீங்கன்னா செங்கோணத்திலும் மிகச்சிறியது. இங்கே ஒரு கோணம் 2. இந்த கோணம் செங்கோணத்திலும் சிறியது, இது 3. செங்கோணத்திலும் சிறிது, இது 4. இது செங்கோணத்திலும் சிறிது, இது 5. எத்தனை கோணங்கள் காணப்படுகிறது? 5. செங்கோணத்திலும் பார்க்க 5 பெரிய கோணங்கள் காணப்படுகின்றன. உருவின் உள்ளே கேட்டபடியா உருக்கு உள்ளதான் நாங்கள் என்ன வேண்டும். வெளியால் எண்ணினீங்கன்னாலும் இன்னும் 5 கோணங்கள் காணப்படும். உருவின் உள்ளே வினாவை வாசிக்க வேண்டும். உருவின் உள்ளே 5 செங்கோணத்திலும் பெரிய கோணங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக 20வது வினாவுக்கு செல்வோம். இன்னும் 9 வருடங்களின் பின் வித்தியாவின் வயது 20 ஆகும். வித்தியாண்ட வயது 9 வருடத்துக்கு பிறகு. சரியா? வித்தியாண்ட வயது 9 வருடத்துக்கு பிறகு 9 வருடத்துக்கு பிறகு எவ்வளவா? 20. 9 வருஷத்துக்கு பிறகு என்று சொல்றது இப்ப இருந்து சொல்லுவார், இப்பதான் சொல்லுவார். தற்போதைய வயதை காணவன். சரியா? 9 வருஷத்துக்கு பிறகு என்று சொல்றது இப்ப சொல்ல போறாருண்டா 9 வருஷத்துக்கு பிறகு இந்த வயது 20 சொன்னால் நான் இப்ப சொல்றேன். அதை தற்போதைய வயதுன்னு சொல்றேன். 20ல இருந்து 9 கழிச்சிங்கண்டா அவ்வளவு 11. 9 வருடத்துக்கு முதல் என்று சொன்னால்
இப்ப இருக்கிற வயதிலிருந்து 9 கழிக்க வேண்டும். 9 வருடத்துக்கு முதல் என்றால் 11லிருந்து 9 போனால் 2. ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். ஆகவே 9 வருடங்களுக்கு முன் அவரின் வயதுதான் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே 2. நீங்கள் நேரடியாக 9 கழித்து 11 போட்டீங்கன்னா அது தற்போதைய வயதாக அமைந்துவிடும். ஆகவே வினாவை நீங்க வாசிக்க வேண்டும். 9 வருடங்களுக்கு பின் வயதுன்னு சொன்னார், அதை இப்ப சொல்லுவாருன்னா இப்ப சொல்றார். ஏன்னா இந்த வயது 9 வருஷத்துக்கு பிறகுதான் 20 சொன்னார். தற்போதைய வயது 20லிருந்து 9 கழிச்சா 11, அது தற்போதைய வயது. அவை அதிலிருந்து 9 கழிச்சிங்க என்றால் உங்களுக்கு என்ன வர போறது? 9 வருடங்களுக்கு முன் உள்ள வயது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 21வது வினாவுக்கு செல்வோம். 9 தர 10 சக 9 தர 5 சக 9 தர 3 சக 9 தர 2 இன் பெருமானம் யார்? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, இவ்வளவத்தையும் பெருக்கி கூட்டும் பொழுது கிடைக்கும் பெருமானம் என்ன பெருமானமாக அமையும் என்பதை பார்க்க வேண்டும். இதை பல்வேறு முறைகள் செய்யக்கூடியதாக இருக்க, முதலில் நீங்கள் எவ்வாறு அணுவீர்கள் என்று சொன்னால் இதை பெருக்கி போட்டு கூட்டுவீர்கள். பாருங்க, 9 தர 10 90 சக 9 தர 5 45 9 தர 3 27 9 தர 2 எவ்வளவு? 18. அதில் கூட்டினீங்கள் என்றால் 27 18 45 45 45 90 90 90 180. இங்க பெருக்கி பாருங்க, 20 9ஆல பெருக்கினீங்களா 180 நேரடியாக விடைவர். 18 9ஆல பெருக்கினீங்கள் 9 8 72 7 மிச்சம் 9 1 9 7 16 21 தர 9 என்றால் 189. ஆகவே 180 என்றால் முதலாவது விடை பொருத்தமான விடையாக அமையும். ஆகவே இது ஒரு முறையில் இவ்வாறு அணுகக்கூடியதாக இருக்கும். இதை இலவாக செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 9 தர 10 சக 9 தர 5 சக 9 தர 3 சக 9 தர 2. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 9 ஆனது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. இங்கே 9 இருக்கிறது, இங்கே 9 இருக்கு, இங்கே 9 இருக்கு, இங்கே 9. 9 எப்படி பொதுவாக எடுத்தீங்க என்றால் இங்க மிச்சமா இருக்கிற எழுதுங்க. 10 சக 5 சக இங்க 3 சக 2. 9 தர இவ்வளத்தையும் கூட்டுங்க. 10 5 15 15 3 18 18 2 20. பாருங்கள், 9 தர 20 நேரடியாக பெறக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது விடையானது பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து 22வது வினாவுக்கு செல்வோம். 122 சக 932 சக 471 சக 210 சக 131. இவ்வெல்லா எண்களையும் கூட்டும் போது கிடைக்கும் விடை ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? இங்கே ஒற்றை எண் இரட்டை எண் கூறப்படாது என சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அங்கே பாருங்கள், நாங்கள் எல்லா எண்களையும் கூட்ட வேண்டும் என்று இல்லை. இவ்வளத்தை இங்கே 2 இங்கே 1வது இலக்கத்தை பாருங்கள். சரியா? இந்த 2 2 எவ்வளவு? 4 4 மட்டும் 5 5 பூஜ்ஜியமும் 5 5 மட்டும் 6. 1வது இலக்கம் என்ன? 1வது இலக்கம் 1 அல்லது 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9 இருந்தா என்ன இருக்க போறது? ஒற்றை. 0 அல்லது 2 அல்லது 4 அல்லது 6 அல்லது 8 இருந்தால் என்னவா இருக்க போறது? இரட்டை எண்ணாக இருக்க போறது. அவங்க பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வந்தது? 2 2 4 1 5 1 6.
அவை 6 என்பது என்னவா இருக்க போறது? இரட்டை எண்ணாக அமைய போறது. அவை இரண்டாவது விடையானது பொருத்தமான விடையாக காணப்படும். அடுத்து 23வது வினாவுக்கு செல்வோம். இங்கே முக்கோணம் சக முக்கோணம் சக முக்கோணம் சமன் 9, சதுரம் தர சதுரம் சமன் 16, வட்டம் சக வட்டம் சக வட்டம் சக வட்டம் சமன் 20 என்றால் முக்கோணம் சக சதுரம் சக வட்டத்தின் பரிமாணத்தை காண்க. அவை 3 முக்கோணங்களை கூட்டினா 9 வருது என்று சொன்னால் ஒரு முக்கோணத்தின் பெறுமதி என்ன? இந்த 3 முக்கோணங்களும் சமனாக இருக்கு. 3ஆல் பிரிச்சிங்க என்றால் 3. ஒரு முக்கோணத்தின் பெறுமதி 3ஆக காணப்படும். சதுரத்தை சதுரத்தால பிரிக்கிறான். அப்ப அதை எண்ணால பிரிக்கிறான் 16 வர வேண்டும். அதை எண்ணால பெருக்கணும் என்று சொன்னா 16 பெறணும் என்று சொன்னால் என்ன? 4 தர 4. இதுக்கு 4, இதுக்கு 4. சதுரத்தினது பெறுமதி 4. வட்டம் சக வட்டம் சக வட்டம் சக வட்டம் 4 வட்டங்களை கூட்டினீங்கள் என்றால் 20 வருகிறது. 4 வட்டங்களையும் கூட்டும் பொழுது 20 வந்தால் ஒரு வட்டத்தினது பெறுமதி 20 4ஆல பிரிக்க வேண்டும். 5. வட்டத்தினது பெறுமதி 5. இதன் பெருமானத்தை காணணும் என்றா 3 4 7, 7 5 12. இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படும். அடுத்து 24வது வினாவை பார்ப்போம். 24வது வினாவில் ஒரு உரு ஒன்று தரப்பட்டுள்ளது. இது 12 சென்டிமீட்டர் இந்த நீளம், இந்த உயரமானது 16 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. இவ்வுருவின் சுற்றளவை காண்க. இவ்வுருவின் சுற்றளவு என்று சொன்னால் சுற்றி வர உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை. இந்த மூலையில தொடங்கினோம் என்றால் இவ்வளவும் 12 சென்டிமீட்டர். இப்போது பாருங்கள், இந்த நீளம் சக இந்த நீளம் சக இந்த நீளம் இவ்வளத்தையும் இங்கே வைக்கும் பொழுது இது இவ்வாறு வரும். இது இவ்வாறு வந்தால் இந்த நீளம் எவ்வளவா இருக்க போறது? 16 சென்டிமீட்டர். 16. அதே போல இந்த நீளம் சக இந்த நீளம் சக இந்த நீளம் இவ்வளத்தையும் கூட்டினீங்கள் என்றால் மீண்டும் 16 சென்டிமீட்டர். அதே போல இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு இங்க பாருங்கள், இந்த கோடு இந்த கோடு இந்த நீளம் இங்க வரும், இந்த நீளம் இங்க வரும், இவ்வளவு நீளம் இங்க வர போறது, இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமனா வர போகுது. இவ்வளவு சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். இவ்வளத்தையும் கூட்டினீங்கள் என்றால் 2 மாறும் 8, 8 மாறும் 14, 14 2 16, ஒரு மிச்சம் 2 3 4 5 56 சென்டிமீட்டர். இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து 25வது வினாவுக்கு செல்வோம். இவ்வாறு ஒரு எண்ணான தரப்பட்டுள்ளது. இவ்வெண்ணை வாசிக்கும் முறையை சொற்களில் எழுதுக. அது பாருங்கள், 100 3 0 வழி இருக்கிறது. என்ன இதை இவ்வாறு வாசிப்பது என்று சொன்னால், இங்கே பாருங்கள், இது 1ஆம் இடத்திலக்கம், இது 10ஆம் இடத்திலக்கம், இது 100ஆம் இடத்திலக்கம், இது 1000ஆம் இடத்திலக்கம், இது 10,000ஆம் இடத்திலக்கம், இது 100,000ஆம் இடத்திலக்கம். இது 100 1000 என வாசிக்கப்படும். இல்லாத விடத்து இங்கே பிரியுங்க. இதை 3 0, அடுத்த 3 1000. இது என்னன்னு சொன்னால் 1000 விலையம் என்று சொல்றது. 1000 விலையம், இதை சொல்றது 1000 விலையம். இந்த முதல் 3ஐயும் சொல்றது அலகு விலையம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதல் 3 இலக்கம் 0, இது 100 வாசிக்க தெரியும் 100. இந்த 100 என்ன செய்யணும்னா 1000தோட சேர்க்கணும். அப்ப 100 1000. 100 1000 என்பது சரியானபடியாக இருக்கு. பாருங்கள், இன்னொரு இலக்கம் எழுதி காட்டுறேன். இவ்வாறு எண் வந்தால் பிரியுங்கள். இவ்வளவு அலகு விலையம் 325, இது 428 வாசிப்பீர்கள். இப்ப இது எங்க இருக்கு? 1000 விலையத்தில் இருக்கு. 428,325 என வாசிக்கக்கூடியதாக இருக்கு. இது 1000 விலையம். பாருங்கள், இன்னொரு எண்கள் எழுதுறேன்.
மூன்றாவது பிரியுங்கள். இது 648 28. அவ்விதங்க 1000 இருக்கு. ஆவி 28,648 என வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு எண் எழுதுகிறேன் பாருங்கள். முதல் 3 இலக்கம் 1000 பெரிய 736. இது வாசிப்பீங்கள் 10. இதங்க இருக்கு 1000. அப்ப 10,736 என வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு எண்களை நீங்கள் சொற்களில் எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவை 37வது வினாபத்திரத்தில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.